இன்றைக்கி நான் வந்து முட்டை சாதம் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து 1 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு சின்ன குக்கரில் நான் கொஞ்சமாக அரிசி எடுத்துருக்கிறதுனால சின்ன குக்கரில் போட்டிருக்கேன். நீங்கள் அரிசிக்கு தகுந்தாப்பில் குக்கரில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக எடுத்தால் சின்ன குக்கரில் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதில் வந்து 1க்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும். அந்த ஆயில் வந்து நம்ம சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க. ரொம்ப விசில் விடாதீங்க, ஒரே விசில் விட்டு எடுத்து சாதம் பாருங்கள் நல்லா இப்படி நீட்டமாக பொழுன்னு நல்லா வந்திருக்கும். இந்த மாதிரி நான் எடுத்து ஆற வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த முட்டை சாதத்துக்கு எல்லாம் தாளிச்சிக்கலாம். கேஸ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சுருக்கிறேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக ஜீரகம் போடுறேன். மூணு பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் சாதத்துக்கு தந்தாப்புல வெங்காயம் போட்டுக்கோங்க. சாதத்தில் நான் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சமாக இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த வெங்காயம் முட்டைக்கு தந்தாப்புல உப்பு போட்டுக்கலாம். இந்த முட்டை சாதம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விட்டால் நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சி போடனாலும் போட்டுக்கலாம். இப்போ இது கூட பாதி குடமிளகா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நான் கொஞ்சமாக அரிசி எடுத்துருக்கிறதுனால எல்லாமே கம்மியாக போட்டிருக்கிறேன். குடமிளகாயெல்லாம் வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி கொஞ்சமாக, ஜீரக பொடி ஒரு 1/4 ஸ்பூன், எல்லாமே கம்மியாக தான் போடுறேன். காரம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஆயிலில் வதக்கிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. நம்ம காலையில் நேரம் சாதம் மட்டும் வச்சுட்டு டக்குன்னு வேலையாயிரும். அவசரமாக செய்யும்போது இது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம இந்த பாசுமதி அரிசியில் தான் செய்யணும்னு இல்லை, நம்ம வீட்டில் சாதாரணமாக சாப்பாடு அரிசியும் கூட வச்சு செஞ்சுக்கலாம். சாதம் மீதியாக இருந்ததுன்னா டக்குன்னு இந்த மாதிரி கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். மத்தியானம் செஞ்ச சாதம் மீதியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி முட்டை ரைஸ் செஞ்சு கொடுத்துக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 முட்டை நான் உடச்சி வச்சுருக்கிறேன், அதை ஊற்றிக்கலாம். லேசாக அப்படியே கிளறி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, முட்டையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சாதத்தை எடுத்து போட்டுடலாம். சாதம் உடையாமல் கிளறி விட்டுட்டேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு முட்டை சாதம். இது கூட நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக வேணும்னா ஒரு தக்காளி, வெங்காயம் வதக்கும் போது ஒரு தக்காளி கூட போட்டு வதக்கிக்கங்க. இது சட்டுன்னு
வேலையாயிரும். சீக்கிரமாக அவசரமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நம்மளே சாப்பிடணுன்னா கூட இந்த மாதிரி சூடாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இஞ்செல்லாம் பூண்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால, கரம் மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால முட்டையோட ஸ்மெல் அவ்வளோவா இருக்காது. நீங்கள் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போடணுன்னாலும் கூட போட்டு வதக்கிக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.